புதுசாக விச் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இப்போ எதுக்கு இது ஓபினா, இப்போ வந்து எல்லா போர்ஷன் எஃபெக்ட்டும் மாடல் இது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களை. அதுதான் ஃபஸ்ட் எஃபெக்ட். அது லெவல் 2 வந்தோடனே வரும். நான் இப்போ லெவல் 2ல் இருக்கேன். இது வந்து செகண்ட் வந்து அது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டேமேஜ் நிறைய பண்ண முடியும். அதனால் இதை வந்து கிட்டு சேவ் பண்ணதுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஃபயர் எஃபெக்ட்டு பாய்சன் எஃபெக்ட்டுன்னு 2 இருக்குது. அது இருங்க, அது வருதான்னு பார்க்கலாம். முதல்ல இன்ஸ்டன்ட் டேமேஜ் எவ்வளோ டேமேஜ் பண்ணணும் காமிக்கிற உல்ஃபுடு. இது வந்து ஃபயர் எஃபெக்ட். ஆனால் இது ஃபயர் பேண்டேட்டும் பாய்சன் மாஸ்டரும் கம்பைன் பண்ண மாதிரி. இது கரெக்டாக ஆஃப் ஹெல்த்துக்கு கொண்டு வரணும். அடுத்தது அது இன்ஸ்டன்ட் டேமேஜ். அடுத்தது இது வந்து இன்னும் பாய்சன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ஒரு பாய்சன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து இன்ஸ்டன்ட் டேமேஜ். ஆனால் இது மக்களே இந்த கிளாஸ் ரொம்ப ஓகே. இது வந்து பேசிக்லி ஒரு ரிப்பேர். இதுதான் பாய்சன் எஃபெக்ட். இது வந்து பேசிக்லி பாய்சன் மாஸ்டரு, ஃபயர் பேண்டேடு, மெடிக்கு 3மே சேர்ந்து ஒரு கிளாஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த விச் கிளாஸ். ஒரே ஒரு என்ன டவுன் சைடு என்னென்னா, அது வந்து இது பேர் இருந்தால் ரீலோட் பண்ணதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 6 செகண்ட் தான் ஆகும். ஆனால் தான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு லெவல் ஏற்றது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரு மேட்ச்சில் அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். ரீசெட் பண்ணிடணும் அடுத்த மேட்ச்சுக்கு போகிறது. அதுக்கப்புறம் லெவல் 3 வந்து லெவல் 3க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து பாய்சன் எஃபெக்ட்டு போடணும். அதுக்கும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணிடுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ணிட்டு ஓகே இப்போ நான் அந்த கிட்டு தானாக ஒரு கேம்புக்கு போயிடணும். அதுதான் ஃபோட்டோ. ஓகே இந்த கிட்டை இன்னும் சேவே பண்ணலாம். ஆனால் நான் அடுத்த மேட்ச்சுக்கு போயிட்டேன். ஆனால் இதை வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டு கிட்டு பீட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து 20 minutes 19 seconds வந்து நான் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 3 ட்ரீஸ் கரெக்டாக சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கோல் வேணும். அது அங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஏதோ இன்ஸ்டண்ட்டாக நிறைய ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, ஆனால் ஒரு கோலே போடும் ஃபஸ்ட்டில் அவள் எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் அதுக்குள்ளே போட மாட்டேன். இன்னும் எனக்கு ஒரே ஒரு கோல் வேணும். ஆச்சு, இன்னும் எனக்கு ஒரே ஒரு ட்ரீ ஸ்டாப் பண்ணேன். ஆனால் லெவல் 3 ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஆச்சு. சீக்கிரமாக லெவல் பண்ணது வந்து வேறு என்னென்னா பப்ளிக் லாபிஸ். ஓகே அடுத்தது இந்த வுட்டு எடுத்துன்னு போனோம். அடுத்தது வந்து ஓகே நான் ஓகே ஒன்றே மிஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து 4 ட்ரீஸ் வேணும். அதனால் இது எனக்கு நிறைய டைம் எடுத்துக்குது. 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட். ஓகே 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 கம் 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 ஓகே 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 இப்போ வந்து ஃபஸ்ட் கிட்டேங்க. ஓகே ஓகே போர்ஷன் லோட் ஆகிடுது. உல்ஃபி இங்கே வா, என் பக்கத்தில் வா. ஆமே ஓ மைக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிடணும். 2-3 உல்ஃப் மேலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா இப்படியே போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இதுதான் வந்து இன்ஸ்டன்ட் டேமேஜ். இதை சேவ் பண்ணதுக்கு இன்ஸ்டன்ட் டேமேஜ் தான் பெஸ்ட். ஏன்னா அது மோர் தென் ஆஃப் ஹெல்த் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் ஹீட் ஓப்பன் ஆகிடுச்சு, அதுவே சேவ் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து ஓகே வாங்க கீது. ஓகே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் வந்து 1 நிமிஷம். அப்போ மட்டும் அந்த என்னோட மிஸ் கால்குலேஷன் வந்து கனெக்ட் ஆகலைன்னா 1 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கிளாஸ் லெவல் அப் பண்ணதில் பண்ண போகிறேன். மக்களே ஒன்று, ஆனால் நீங்கள் வந்து பாய்சன் எஃபெக்ட், ஃபயர் எஃபெக்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உல்ஃப் உங்களை பார்த்து ஓடாது. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டேமேஜ் வந்துச்சுன்னா உல்ஃப் உங்களை பார்த்து ஓடும் போனால். ஆனால் இதோ இந்த வீடியோ முடிச்சுல பாய்.